வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரண்டன் தன்னோதிந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளூம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்சராக வைக்காதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாக. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மிதுன லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் அமைக்கிட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பலன்களுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு அதே அற்புதமான ஒரு கிரகம். 70% பூர்ண சுபகிரகம் தான். ஓகேங்களா? 70% சுபகிரகம். ஓகேங்களா? குருவுக்கு அடுத்தபடி சுபகரம் யாருன்னா சுக்கிர பகவான் தான். ஓகேங்களா? அவரு தேவகுருவா இருக்கிறார், ஒரு அசுகுருவா இருக்கிறார். பலன்கள் அதே மாதிரி அதிகமாக அள்ளி கொடுக்குறோம். அளவில்லாம ஒரு நல்ல ஸ்தானத்துல சுக்கிரன் நின்றாரு அப்படின்ட்டா நல்லா பலம் பொருந்தி கேந்திர திரிகோணங்கள்ல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று நல்லா சூப்பரா அமைஞ்சிட்டாருன்ட்டா சூப்பரான பலன்களை கொடுப்பார். ஓகேங்களா? லக்ஸுரியான வாழ்க்கையை கொடுத்துருவார். சுகபோகங்களை அள்ளி கொடுப்பார் சுக்கிரன். ஓகேங்களா? மிதுன லக்னத்துக்கு பார்த்தா சுக்கிரன் பார்த்தோம்னா 5-12 குடைவர். 5-12 குடைவர். ஓகேங்களா? புதனுக்கு பிரதான நண்பன் வேற. ஓகேங்களா? லக்னத்திலே நிற்கும் போது அது அற்புதமான பலாபலங்களை தர வல்லவர். ஓகேங்களா? குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிடும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஓகேங்களா? நன்மதிப்பு கொடுக்கும், ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துருவாரு. சகல காரியங்களையும் வெற்றி கொடுத்தாரு. தெய்வ அருளே கிடைக்கும் போது சகல அருளையும் கொடுத்துருவார். ஓகேங்களா? நீங்க இவரோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்ட்டா சுக்கிர பகவானோட மகாலட்சுமி வழிபாடு பிரதானமாக வச்சுக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பிரதானம் வச்சுக்கணும். மகாலட்சுமியாவே 16 வகையான செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது தானே. ஓகேங்களா? அதனால மகாலட்சுமி வழிபாட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா சுக்கிரனோட அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அது அற்புதமான பலாபலங்கள் மேலோங்கி நிற்கும். பல வகையான வண்டி வாகனங்கள் எல்லாம் பயணிக்கிறதால அந்த சுக்கிர மகாதசை 20 காலங்கள் நடந்ததுன்ட்டா அந்த டைமில் தான். ஓகேங்களா? ஆடம்பரமான வீடு, நல்ல கல்யாண வாழ்க்கை, நல்ல கலத்திரம் அமையிறது, இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கறதா. சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டாங்கன்னா நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் நல்ல ஆடம்பரம் இருக்கும். ஓகேங்களா? செலவுகள் செய்யறதெல்லாம் ஆடம்பரமா இருக்கும். பணத்தை பணமா பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு செலவுகள் செய்வாங்க. ஓகேங்களா? எவ்வளவு பணம் செலவு பண்ணியாவது அந்த ஆடம்பரமான ஒரு சுகபோகமான வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான். ஓகேங்களா? அவர் மிதுனத்தில் இருக்கும்போது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் லக்னத்திலே இருக்கிறப்போ. ஓகேங்களா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது 5 குடைவன் பூர்வமுனி ஸ்தானாதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது அவர் 12 குடைவராகவும் இருக்கிறார். அப்புறம் பணமும் வரும், செலவுகளும் அதிகமாக இருக்கு. சுக்கிரனாவே வரவும் இருக்கு, செலவுகளும் அந்த அளவுக்கு இருக்கு. ஆடம்பரம்னாவே செலவுகள் தானே, அந்த அளவுக்கு பணத்தையும் கொடுப்பார். ஓகேங்களா? பணத்தையும் கொடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலன்கள் நடக்கும். ஒரு மறைவுஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, ஒரு திரிகோணாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் நடக்கும். ஓகேங்களா? மறைவு பெற்றாலும் கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மிதுன லக்னத்துக்கு நல்லதுதான். எந்த இடத்துல நின்னாலும் அவர் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்க வல்லவராதான் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறார். அங்கே புதன் நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாலும் குரு பார்வை பெற்று இருந்துட்டாலும் பலன்கள் நல்லா இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீச்ச பக்க ராஜயோகங்கிற அமைப்பில் நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? அது அப்புறம் ஒருவேளை அவர் ஏறி நட்சத்திராதிபதி கூட நல்ல பொசிஷன் இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தா 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி வளம் வரும்போது மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பூர்வமுனி ஸ்தானத்துல ஆட்சி வளம் வரும்போது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். பெண் குழந்தைகளுக்கு மூலமாக அதிக நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குலதெய்வத்தோட அனுகிரகம் அதிகமாக இருக்கும். பெண் தெய்வங்களை வழிபடுவதனால அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். அடுத்தது பார்த்தா 6ஆம் இடம் 12 குடைவன் 6ஆம் இடத்தில் நிற்கிறது. பூர்வமுனி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இது பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான பலன்கள் தான். ஒரு மீடியமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? கடன் மூலமாக நன்மைகள் நடக்கிறது, இது மாதிரிலாம் வரும். ஆனால் அது என்ன நட்சத்திரம் ஏறி இருக்காரு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல குரு பாதஸ்தானம். மிதுன லக்னத்துக்கு அது பாதஸ்தானமாக இருந்தாலும் கூட
சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கறது யோகமே. ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். நல்ல கலத்திரம் அமையும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணை மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புத்திரர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அற்புதமான ஒரு அமைப்பு தான் நல்ல அமைப்பு. ஏன்னா அவர் புத்திரஸ்தானத்துக்கு கொண்டவராகவும் வர்றார் இல்லையா? அதனால 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கறது யோகமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்துல நிற்கும்போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? சுக்கிரன் 8ஆம் இடத்துல நிற்கிறாரு. உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய் நொடிகள் எல்லாம் வருதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து 9ஆம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கு சுக்கிரன் நிற்கும்போது சனீஸ்வர பகவானோட நட்பு வீடுங்கிற காரணத்தினாலும் பாகிஸ்தான்ங்கிறதுனாலையும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு பூர்வனி ஸ்தானாதிபதி, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்றது யோகமே. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது அதிக அற்புதமான பலாபலங்கள் இருக்கும். தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல தொழில் வாகனங்கள் மூலமாக யோகம், வண்டி வாகனங்கள் மூலமாக, வீடு வாசல் மூலமாக நல்ல யோக பலன்கள் நடக்கும். கலத்தரத்தின் மூலமாக நல்ல பலன்கள் நடக்கும். உச்சமாயிருக்கிறார் இல்லையா 5. அப்புறம் புத்திரன் வழியிலும் நன்மைகள் ஏற்படும். எந்தெந்த ஸ்தானமோ அதெல்லாம் அதுக்குண்டான காரத்துவம் எல்லாமே நன்மைகள் அதிகமாக நடக்கும். சுக்கிரன் உச்சமாகும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அங்கேயும் மேசம் இருக்கும்போது கூட அது பகை வீடாக இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நன்மைகளே அதிகமாக நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 12ஆம் இடம் 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது நல்லது தான். ஒன்றும் பிரச்சனை. சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நன்மைகள் அதிகமாக தான் நடக்கும். சுக்கிரன் வந்து மிதுன லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக போயிடும். ரொம்ப கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க. ஓகேங்களா? என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.